ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு. நம்ம பிளாட்ஃபார்மில் தான் இப்போ நின்றுக்கிறோம். பின்னாடி அந்த சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கேன். நானும் ஒரு 15 மினிட்ஸாக நின்று பார்த்துட்டேன் அந்த சவுண்டு நிற்குமா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு விளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நின்ன பாடு இல்லை, அதனால் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறேன். பின்னாடி பாருங்கள் ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினோட ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள், மறக்காமல் வேணா ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஸோ நம்ம ஆளுங்களாம் எங்கே பாருங்கள். பார்த்தி ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். சர்வேஸ் ஓகே, சூப்பர். ஸோ மக்களே, அதாவது நம்ம இப்போ பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ட்ரெயின் ஏறினோம்னா ஏறி நேராக மைசூர் போய், மைசூர்லேருந்து அப்படியே சக்லேஷ்புரம் போய், அங்கேருந்து அப்படியே நேராக உடுப்பி போக போகிறோம். இது வரைக்கும் ட்ரெயின் விலாக் பண்ணதில்லை. இப்பயும் பண்ணுவோன்னா பண்ண போகிறேன்னான்னு தெரியல. நான் ஒன்று பண்ணுறேன், அது ஒரு மாதிரி வரும், அது ஒரு மாதிரி நீங்கள் பாருங்கள். மொத்தத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ட்ரெயின் வந்தது, ட்ரெயினில் சந்திக்கிறேன். இந்த இன்ஜினை முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணி போடலாமான்னு மட்டும் ஒரு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் மறுபடியும் இதுக்காக வந்து இந்த இன்ஜினை ரிவ்யூ பண்ணி போடுறேன். ட்ரெயினையே வார்ம் அப் பண்ணி விட்றாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் நானே ஹிந்தியில் ஏதாவது பேசிக்கிறேன். லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ட்ரெயினுக்குள்ளே ஏறி இருக்கேன். சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம வந்து ஸ்லீப்பர் பெர்த்து. இங்கே பாருங்கள், செகண்ட் கிளாஸ். இது என்னமோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியாது. அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது. பட் ஆனால் நம்ம சீட்டு தான். இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளோடது. அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டேன். வந்துட்டு இந்த மிடில் பிரெத்தும் அப்பர் பிரெத்தும் நம்மளோடது. இந்த பக்கமும் இந்த பக்கம் பின்னாடி எல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் தான் போனதில்லை, தான் ஃபஸ்ட் டைம். க்யூரியாசிட்டி அதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கீழெல்லாம் நம்மளது இல்லை. லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைமு ட்ரெயினில், அது ஸ்லீப்பரில் மேலே ஏறி படுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து படுத்ததில்லை. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த பஸ்ஸெல்லாம் போய் சொல்லுவாங்க, அதே மாதிரி நானும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன், 1 2 3 ஃபேன் ஓடுது. 3 ஃபேனுமே ஓடுது. நைட் லேம்ப் சூப்பராகவே இருக்குது. சார்ஜிங் போட்டிருக்குது, சுவிட்சஸ் இருக்குது. ஹாய் சொல்லுங்கள். பாட்டிங்கோ ஹாய் சொல்லுங்கள். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். சூப்பர். இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டு. அவன் பாருங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க ஒருத்தன். ஸோ ஏறி படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ட்ரெயின் செட் ஆகலை. நான் பொதுவாக பஸ்ஸில் போனாலும் எனக்கு வந்துட்டு தலை சுற்றும். ஸோ ட்ரெயினில் ஏறும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. போங்க, நல்லா தலையெல்லாம் கிருன்னு சுற்றுதா. சரி, அதை என்னை விட்டுருங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் மேலே ஏறி ஃப்ளாட் ஆகிடுறேன். பை ரோடுன்னு வந்ததுக்கப்புறம் நான் என் மாசை காட்டுறேன். இங்கே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன். ட்ரெயினில் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு டே 2. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். நைட்டெலாம் தூக்கமே இல்லை. ஏன்னா பிகாஸ் எனக்கு ட்ரெயின் ஒத்துக்கலை. பொதுவாக எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸே வந்துட்டு தலை சுற்றும், பஸ்லேயே ஏற மாட்டேன். அப்படி இருக்க பட்சத்தில் ட்ரெயினில் போகும்போது நைட்லாம் சுத்தமாக தூக்கம் இல்லை. 3:40 சம்திங் என்னமோ தான் தூங்கினேன். அது வரைக்கும் தூங்கவே இல்லை, சுத்தமாக தூக்கம் வரல. தலை சுத்தம் ஒரு மாதிரி கேராகவே இருந்துச்சு. இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ ட்ராவல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் இறக்கி எப்படா ரோட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
பார்த்திபன்லாம் உள்ளே இருக்குவாங்க. எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க பாருங்க. அப்பா ஒரு ஹை சொல்லி இங்கே பாருங்க, ஸ்வீட்டு டன்னு கணக்கில் ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிறாரு பாருங்க. மலைகளின் நண்பன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, டன்னு கணக்கில் பொட்டியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு. நைட்டு ட்ரெயினோட அனுபவம் எப்படி இருந்தது? ஸ்லீப்பர் பெர்த் இதுதான் ஃபஸ்ட் டைமு, நீ தானே ஃபஸ்ட் டைம், எப்படி இருந்துச்சு? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருட்டில் எப்படி தெரிஞ்சா? வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. vlog கண்டினியூ. எப்படி இருந்தது இந்த ரயில் பயணம்? நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், என்ன கேட்டால் தெரியாது. இது இப்போ நாம வந்த மாதிரி ஜாலி தான். அதுவும் கீழே சீட் இந்த மாதிரி சீட் கட்டா செம்ம ஜாலி. கீழே டவுனில் நம்மளுக்கு எல்லாம் டாப்பில் கட்டு. மேலே எல்லாமே. அது இல்லாமல் காலையில் 4 மணிக்கு எழுச்சி பார்த்துருந்தாங்க, அப்படி இருந்திருக்கும் வியூ எல்லாம். என்னால் நான் படுத்ததே 4 மணிக்கு தான். ஓடுனதெல்லாம் ஒரு மனு தெரியல, ஆனால் வாட்டர் பால்ஸ் மட்டும் ஒயிட்டாக தெரியும், தண்ணி மட்டும். அதான் வியூ ஒயிட், அதான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் படத்தில் வரும்போது படத்துல தான் நினைப்பாங்க அந்த மால்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி, நான் பின்னாடி போய் நம்ம வீட்டு பெண்களிடம் கேட்டு வருகிறேன். ரெடி. எப்படி இருந்துச்சு இந்த பயணம் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் இறங்கி கடல் கரையில் உங்கள் எல்லாத்தையும் வச்சு செய்கிறோம். வெயிலில் இன்னமேட்டு கொஞ்சம் நேரத்தில் விட்றோம், அப்புறம் தெரியும். அவ்வளோதான், இனிதோடு இந்த ட்ரெயினில் முடியணும்னு நினைக்கிறேன். பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், லைட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். பார்க்க ட்ரெயினில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேம்பெல்லாம் இருக்குது. லேம்பு போட்டால் மேலே லைட் எரியுது பாருங்கள். லேம்ப்பு, ஃபேனு, இதுவும் வந்துட்டு ஃபேனு. இது என்னன்னு தெரியலையே, C3S CS என்னன்னு தெரில. சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3. இந்த சார்ஜிங் சாக்கெட்டோட தான் வந்துட்டு CS போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அதை பிடிச்சி இழுத்தோம்னா ட்ரெயின் நின்றும். பழைய மாதிரி செயின்லாம் கிடையாது, இப்போ புதுசாக இப்படி ஃபுல் பண்ணுற மாதிரி. அப்பர் பிரத்தை நம்ம இங்கே தான் படுத்துருந்தோம். ஸோ ஃபேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபேன்லாம் சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கோச் எப்படிங்கிறது தெரில, பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்லீப்பர் பிரத்தெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. என்னது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஹூப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜு இதெல்லாம் வந்துட்டு அதில் கேரி பண்ணிக்கலாம், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பர் பிரத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ மேலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நேற்று நைட்டு மேலே தான் படுத்து கிடந்தேன், நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ மொத்த விழாவுமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு வாஷ்ரூம் ஏரியா வித் மிரர் நல்லா இருக்குல்ல. ஸோ பாத்ரூம்லாம் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக தான் இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப ஸ்மெல்லிங்லாம் இல்லை, நீட்டாக. ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது அவ்வளோதான். ரொம்ப ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஃபீல் குட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ நீட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ரிசர்வில் வந்துருங்க, அது ஸ்லீப்பர். இந்த மாதிரி ஸ்லீப்பரில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்ரு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பரில் வந்துருங்க. ஓ ஐயோ, செம்ம ஸ்பீடாக போகுது ட்ரெயினே. உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. இவங்க தான் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ இதோ உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். வலது கால் எடுத்து வச்சு உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இறங்கிட்டோம். மக்களே, இதுதான் உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்க, ஸ்டெப் கூடலாம் வச்சுருக்காங்க. போயிட்டார். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். ட்ரெயின் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. இந்த ட்ரெயினில் தான் வந்திருக்கிறோம். திரும்ப இதே ட்ரெயின்லலாம் போக மாட்டோம், வேறு ட்ரெயினில் தான் போவோம். இப்போ ஸ்டேஷன் விட்டு வெளியே போகலாம். இதுதான் உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன். சூப்பராக இருக்குது பாருங்கள். செக்காமத்தான் மண்ணி டிக்கெட் கவுண்டர் சூப்பராக இருக்கு.
இடம் மங்களி ஸ்டேஷன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டல் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு மணிப்பல் போகணும். உடுப்பிலேருந்து மணிப்பல்ங்கிற ஏரியாவுக்கு வந்து நம்ம இப்போ டாட்டாவில் போக போகிறோம். டாட்டா சரி, அது பேர் என்ன, ஆட்டோவில் போக போகிறோம். அப்பா எனக்கு இப்போ ட்ரெயின் விட்டு இறங்கி ரோட்டில் தரையில் காலை வச்சதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது. மக்களே, ரெண்டல் வெஹிக்கிள் எடுக்குள்ளே உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, லாயர் பிரதர்ஸ் மணிப்பல் உடுப்பியில் ரெண்டல் வெஹிக்கிள் வேணால் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பார்த்திபனுக்கு ஒரு ரெட் கலர் ஃபேஷனோ, நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃபேஷனோ, நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து கொடுத்தாப்புல. ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான வண்டி இருக்குது. டாப் சிசிலேருந்து ஸ்கூட்டிலேருந்து ஆஃப் ரோட் வெஹிக்கிள், ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஆப்லேயே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்னால், நீங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருக்க டைமு, எடுக்கிற டைமு எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். டெலிவரி அதே மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 500 வித் டேக்ஸோடு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் எதாக இருந்தாலும் அதுக்கு நாம் தான் பெய்டு. 320 கிலோமீட்டர் தான் மொத்தம் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஓட்டினா அதுக்கு தனியாக நாம் தான் அமௌண்ட் பே பண்ணிக்கணும். மண்டே எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அவங்க கொடுத்த ஹெல்மெட் சரியில்லை. இந்த பீச் எந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த பீச் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானே போட்டிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் அதைவாவது பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். மரவந்தே பீச் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வந்திருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குதுல. அவர் ஒரு பக்கம் vlog எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதே ரோட்டில் கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதே ரோட்டில் தான் நம்ம வந்துட்டு கோவா போனோம். இதே ரோடு அப்படியே அங்கேருந்து வர கத்திக்கிட்டே வந்தேன். அங்கே போய் பிளாக் கரண்ட் ஜூஸ்லாம் குடிச்சிட்டே ஜாலியாக இருந்தோம். இப்போ அங்கே தான் மறுபடியும் போக போகிறோம். இதுதான் மக்களே மரவந்தே பீச். சும்மா தரமான இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்னால் அது வந்துட்டு நம்ம மரவந்தே பீச் தான். அந்த உங்களை என்எஸ் கேப்டன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உடுப்பி டு மரவந்தே பீச்சை தாண்டி மூடேஸ்வருக்கு முன்னாடி ஒரு தரமான ஒரு சீவாக் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நடந்து போனால் அந்த கடைசி வரைக்கும் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது. பின்னாடி வந்துட்டு பாருங்கள், நம்ம பார்த்திபன் ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அங்கே ஹார்பர், ஃபிஷ் ஹார்பர் இருக்குது. ஸோ அப்படியே இப்படி திருப்பி உங்களுக்கு ஒரு அதிசயம் இந்த பக்கம் காட்டுற பாருங்க. டடான்னு தெரியாது, ஜூம் பண்ணுற பாருங்க. அங்கே தெரியுறது என்னன்னு தெரியுதா? அதுதான் பார்த்தீங்கன்னா மூடேஸ்வரை எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் ப்ரோ, சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி பார்த்திபன். எப்பயும் போல ஆல்வேஸ் துப்பாக்கி பார்த்திபன் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே போய் வர முடியாது. ஹாய், சூப்பராக நல்லா இருக்குதான். ஹார்பர் போகிறோம், மீன் பிடிக்கிறோம். மக்களே, ஓவரால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரெயின் விலாக்லாம் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போனதும் இல்லை. அதனால் வந்துட்டு நமக்கு சரியாக ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரெயின் விலாக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பண்ணலைன்னு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மூடேஸ்வருக்கு வந்து மரவந்தே பீச்சிலேருந்து கோஸ்டலில் உள்ளே இறங்கிட்டோம். நாமளாம் ஒரு ரோட்டை பிடிச்சி நம்ம துப்பாக்கி பார்த்திபன் எப்போயும் ஒரு அவராக ஒன்று கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி சும்மா சரியான வியூங்க. இந்த சன்செட்டுக்கும் இந்த ரோடுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மூடேஸ்வரில் சந்திக்கலாம் வாங்க மக்களே.